Chennai Silks in Mega Summer Sale. கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் முதல்வர் விஜய். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை என்றும் தெரிவித்திருக்கிறார் முதல்வர் விஜய். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் முதல்வர் விஜய். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை என்றும் தெரிவித்திருக்கிறார் முதல்வர் விஜய். நாளை கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் முதல்வர் விஜயிடமிருந்து முக்கிய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், தற்போது மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை அப்படின்னு முதல்வர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இதோட பின்னணி என்ன? விக்னேஷ், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நிதித்துறை செயலாளர் அதிகாரிகளுடன் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறார். அதனுடைய மிக முக்கிய ஒரு அறிவிப்பாக தற்போது முதலமைச்சருடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு வங்கி கணக்கில் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். தற்பொழுது மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிக்கை மூலமாக வெளியிட்டிருக்கிறார். மே மாதத்திற்கான 1000 ரூபாய் விரைவில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சில நாட்களில் இதை எதிர்பார்க்கலாம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தாவேகா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது மகளிருக்கான உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கை வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே இது தற்பொழுது மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்ற ஒரு தகவலையும் முதலமைச்சருடைய அந்த அறிவிப்பு மூலமாக வந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரக்கூடிய 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மே மாதத்துக்கு விரைவில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் இதை மறுசீரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்ற ஒரு தகவலையும் தற்போது இதில் அறிவிப்பு செய்திருக்கார்கள். எனவே ஏற்கனவே கடந்த அரசு மகளிருக்காக 1.31 கோடி மகளிருக்கு உரிமை தொகை வழங்கி வருகிறார்கள். எனவே மே மாதத்திற்கு விரைவில் 1000 ரூபாய் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த அறிக்கை மூலமாக தகவலை தெரிவித்திருக்காங்க. விக்னேஷ், ராஜ்குமார், ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை விரிவுபடுத்தப்படணும், இன்னும் எங்களுக்கெல்லாம் வரல அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறத பாக்குறோம். கடந்த அரசுல அது பரிசீலிக்கப்படும், இன்னும் அதிகம் பேருக்கு அது கொடுக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசு 1.31 கோடி மகளிருக்கான அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. அது விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வந்த ஒரு சூழலில் தற்போது புதிய அரசாக தாவேகா அரசு பதவியேற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் இது குறித்து மிக விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை குறித்து தான் தற்போது இன்று காலை 11 மணிக்கு அதற்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு பேர் மகளிர் உரிமை தொகை நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் சென்றடைகிறது, இதனுடைய விரிவாக்கம் குறித்து மிக விரிவாக நிதித்துறை செயலாளர் சித்திக் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் ஆலோசனை மேற்கொண்டு இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே மகளிர் இதற்கான அதாவது ஏற்கனவே விண்ணப்பம் செய்ய முடியாத மகளிர் பலரும் இதற்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே இது மறுசீரமைப்பு செய்வதற்கான ஒரு நடவடிக்கையிலும் தமிழ்நாடு அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று முதலமைச்சருடைய அறிக்கை வாயிலாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே தலைமைச் செயலாளர் மற்றும் நிதித்துறை செயலாளர் அதே போன்று சமூக நலத்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அடுத்த கட்ட ஒரு ஆலோசனை இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் இன்னும் கூடுதலாக ஏற்கனவே மகளிர் பலரும் பல மாவட்டங்களில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தங்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. எனவே மறுசீரமைப்பு செய்யப்படும் பொழுது இதற்கான ஒரு கால அவகாசம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று தலைமைச் செயலகத்தினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. எனவே மறுசீரமைப்பு செய்வதற்கான கால அவகாசம் வழங்கும் போது இதற்கான ஒரு விரிவான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் மட்டத்திலிருந்து சொல்லப்படுகிறது. விக்னேஷ்,
ராஜ்குமார், ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதி வரவு வைக்கப்படுது. அதன்படி பார்த்தா நாளைக்கு வரவு வைக்கப்படணும். அது தொடர்பான நிலைமை என்ன? இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை தாமதமாக வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதியில் மகளிருக்கான உரிமை தொகை நேரடியாகவே அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது மே 10ஆம் தேதி தான் புதிய அரசு பொறுப்பேற்று கொண்டார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள், அரசு துறை சார்ந்து பல்வேறு நடவடிக்கையிலும் மிக விரிவாக அரசு அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து வருகிறார்கள். இந்த மாதத்திற்கான மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அவகாசம் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதத்திற்கு நிச்சயமாக வழங்கப்படும். ஆனால் அதற்கான அவகாசத்திற்கான நாட்கள் கேட்கப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. எனவே சில நாட்களில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிகிறது. முதலமைச்சருடைய அறிவிப்பு மூலமாக இதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று நிதித்துறையினுடைய செயலாளருடைய ஒரு அறிவிப்பு தனியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் இன்னும் ஒரு கூடுதலான ஒரு தகவலுடன் மகளிர் உரிமை தொகைக்கான இந்த மாதத்திற்கான தேதி குறித்து உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விக்னேஷ். ராஜ்குமார், தாவேக அரசு பதவியேற்றதிலிருந்து அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. இன்னும் அமைச்சர்களுக்கான துறைகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படல அப்படிங்கிறத பாக்குறோம். நிதியமைச்சர் உள்ளிட்ட முக்கிய துறைகள் ஒதுக்கப்படல. அதுவும் இந்த மாதிரியான நிர்வாகம் சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆகிறதுக்கு ஒரு காரணமா என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது தமிழ்நாடு அரசினுடைய விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டிய நடவடிக்கைகள், சில திட்டங்கள் குறித்து நேரடியாகவே முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஏற்கனவே ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. எனவே தற்போது மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டிய இந்த நடவடிக்கை, அதை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய உள்ளிட்ட நடவடிக்கை குறித்தும் அரசினுடைய துறை சார்ந்த செயலர்கள், உயர் அதிகாரிகள் நேரடியாகவே முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் ஆலோசனை நடைபெறக்கூடிய அந்த நேரத்திலே முடிவெடுத்து வருவதாக தான் தகவல்கள் தெரிகிறது. சில துறை சார்ந்து உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அதே போன்று IAS அதிகாரிகளுடைய மாற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே முதலமைச்சருடைய ஆலோசனைக்கு பிறகு அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இது ஒரு புறம், அதாவது அரசு நிர்வாகத்தின் நேரடி செயல்பாடுகள் முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு உடனடியாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தக்கூடிய சில துறை சார்ந்த திட்டங்கள் நேரடியாக தற்போது மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது. அது குறித்தும் ஏற்கனவே அரசு அதிகாரிகள் முதலமைச்சருடனான ஆலோசனையில் இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அதனுடைய ஒரு மிக முக்கிய அம்சம் தான் நிதித்துறை சார்ந்த தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிலைமை குறித்து இன்று ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒவ்வொரு புறமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அமைச்சரவை விரிவாக்கம், அதே போன்று அமைச்சரவை விரிவாக்கம் அந்த நேரத்தில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் அதற்கான துறை ஒதுக்கீடுக்கான நடவடிக்கை இருக்கும் என்று தெரிகிறது. அதற்கு பிறகு கூடுதலாக ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அந்த துறையினுடைய அமைச்சர், துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் அடுத்த கட்டமாக ஆலோசிக்கப்படும் பொழுது மிக விரிவாக ஒவ்வொரு துறையினுடைய நடவடிக்கையிலும் உடனடியாக என்ன செய்ய வேண்டிய திட்டங்கள் இருக்கிறது, சில நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த வாரம் இது போன்ற ஒரு நடவடிக்கை துறைவாரியாக ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தலைமைச் செயலகத்திலிருந்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. விக்னேஷ். நிச்சயமா ராஜ்குமார், ஒவ்வொரு துறையா முதல்வர் விஜய் ஆய்வு செய்யறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த நிலையில பதவியேற்ற போதே நிதி சார்ந்த சிக்கல் இருப்பதாகவும் வெள்ளை அறிக்கை வெளியிட போவதாகவும் முதல்வர் விஜய் தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில கடந்த ஆட்சியில பொருளாதார நிபுணர்களை இதற்காக நியமிச்சாங்க, அவங்களோட ஆலோசனைகளை பெற்றாங்க. அது மாதிரியான நடவடிக்கை எதுவும் தாவேக அரசுல மேற்கொள்ளப்பட இருக்கா? அது தொடர்பான தகவல் ஏதாவது இருக்கா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே நேரடியாக அரசு அதிகாரிகளுடன் தான் நேரடியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தலைமை செயலாளர், அதே போன்று நிதித்துறை செயலாளர், முதலமைச்சருடைய நேரடியாக இருக்கக்கூடிய தனி செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அரசு நிர்வாகம் உடனடியாக செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து நேரடியாகவே ஆலோசனை செய்து வருகிறார். அதே போன்று மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை குறித்தும் எதிர்காலத்தில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களுக்கு தேவையான நிதி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் மிக முக்கிய அம்சம் தான் ஏற்கனவே கடன் இருக்கக்கூடிய நிலைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் பதவியேற்கும் பொழுதே அவர் தெரிவித்திருக்கார். எனவே
தற்போதைய நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்திருக்கிறார். நிதி நிலைமையை சமாளிப்பதும் புதிய திட்டங்களை கொண்டு வருவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசு அதிகாரியிடம் தொடர்ச்சியாக ஆலோசனை செய்வார் என்று முதல்கட்ட தகவல் தெரிகிறது. அதைத் தொடர்ந்து சில நிபுணர்களிடம் ஆலோசனை மேற்கொள்வது அல்லது துறை சார்ந்த வல்லுநர்களுக்கான குழு அமைப்பதற்கான சாத்தியம் எதுவும் இருக்கிறதா என்ற தகவல் தற்போது தெரியவில்லை. ஆனால் இதையெல்லாம் சமாளிப்பதற்கும் நிதி சார்ந்த சில ஆலோசனைகள் பெறுவதற்கும் அதே போன்று எவ்வளவு நிதி கொண்டு தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை தொடர்ந்து கொண்டு போவதற்கும் புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கு போன்ற நடவடிக்கைகளை விரிவாக ஆலோசனை செய்வார் என்று தெரிகிறது. இதை எல்லாமே அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டுதான் முதலமைச்சருடன் ஆலோசனை செய்து வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறாங்க. விக்னேஷ், நிச்சயமா ராஜ்குமார், பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.